சினிமா விகடன் பிரசன்ஸ் வித் லவ் ஸ்பெஷல் இன்டர்வியூ. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல், சென்னை. ஆனா எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2 வீக்ஸ்ல இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலும் எப்படி எழுதுனான்னு எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. இல்லை, அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினாங்க. சூப்பராக இருக்கு தம்பி, படம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்த்தாங்க. கோவா படத்துக்கும் வித் லவ் படத்துக்கும் இருக்கிற கேப் வந்து இன்டென்ஷனலாக நடக்கலைங்க. அது வந்து மை ப்ரையாரிட்டி பிகேம் மை பர்சனல் லைஃப். ஸோ அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி என்ன பேசணும், எல்லாருக்கும் we really love in மதன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ண நமக்கு ரொம்ப பிடிக்குது. that's we always do that. தம்பி அப்படின்னு கால் பண்ண வச்சுங்க, ஹலோன்னு கூட கேட்க மாட்டாங்க. அண்ணா அனஸ்வரா ஏதாச்சும் கூப்பிட்டாங்களா அண்ணா அப்படின்னு. அது ஒரு டம்பஸ்ட் பிஹேவியர். நான் அது வேற, நான் உங்களுக்கு ஆஃப் கேமரா சொல்றேன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி வித் லவ் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்பீலிங்காக இருக்குது. படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகேஷ்னா, ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து மேமோட அசோசியேட் பண்ணி பண்ணுற ஃபஸ்ட்டு படம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து டேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா சில இன்டர்வியூஸில் மட்டும்தான் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னனால ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட கோ டைரக்டர் நீங்கள். அப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் சமயத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ வித் லவ்வும் மதனும் டைட்டிலே பயங்கரமா இருக்கு. வித் லவ்வும் மதனும் கிடையாது, வித் லவ் தான் மதன். ஆக்சுவலி வித் லவ் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அதான் டூரிஸ்ட் ஃபேமிலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி முடிச்சு வச்சிருந்தேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிக்கிற டைம்ல கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ அப்போ அகைன் ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணிட்டு அப்படியே எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். திருச்சிக்காரங்க வேலையா 2 பேரும். அதனால அந்த பாசம் ஒட்டிடுச்சு நல்லாவே. ஸோ வெரி க்ளோஸ் டைமில் நான் ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆனதே எனக்கு தெரிஞ்ச அபியோட தான் ரீசெண்ட் டைமில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ அந்த டைமில் நான் ஃபீட்பேக் கேட்கறதுக்காக இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருந்தேன் வீட்டை. ஃபீட்பேக் கேட்கறதுக்காக கொடுத்தேன். படிச்சிருக்கா என்ன, நம்ம முன்னாடி எதுவும் செட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்டு அவர் படித்து பார்த்துட்டு, ப்ரோ ஸ்கிரிப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்போ அபிட்ட சொன்னேன், அபி எனக்கு இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அபி எனக்கு நரேட் பண்ணும்போதே டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பயங்கரமாக நரேட் பண்ணுவார். ஆக்சுவலி அபி வந்து இதனோட பர்சனல் ஒப்பீனியன் தான், டேரக்டராக அவர் சூப்பரு, பட் ஆக்டராக அவர் இன்னும் சூப்பர். அது வந்து அது என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஆள். நான் ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி தான் பார்க்குறேன். ஆசின் எப்படி சொல்கிறேன்னா, இல்லை அவர் சொன்னார்ல நான் நடிக்கிறதுக்காக தான் டேரக்டராக வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு யூனிவர்ஸ் கனெக்ஷன் தான். அபி டேரக்டர்ன்றது காரணம் நடிக்கணும் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா எக்ஸாகரேட் பண்ணல, நிஜமாலுமே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட கொடுத்துருந்தப்ப அவர் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. எனக்கு இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அபியுமே சொன்னார், ப்ரோ நான் டேரக்டர், ப்ரோ நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கடைசியாக உங்கள்கிட்ட தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே விட்டார். அண்டு இந்த படத்தில் நிறைய யூனிவர்சல் கனெக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டை ஒரு மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அபிட்ட வந்தேன். அபி என்ன பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த டைமில் தான் மகேஷ் அண்ணா வந்தார். மகேஷ் அண்ணாட்ட கதை நரேட் பண்ணேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. மேம்கிட்ட போய் நரேட் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களும் அபியை லான்ச் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அப்படியே டக்குன்னு இந்த ப்ராஜெக்ட். இல்லை, நீ முக்கியமா ரொம்ப ஷார்ட் டைம் தான்ல. இல்லை, எல்லாமே சொன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை சொல்ல முட்டுட்டானே. அனஸ்வராவை தான் சொல்றேன். அனஸ்வரா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த क्वेश्चनல வந்து நம்ம அனஸ்வராவை பத்தி மட்டும் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ மகேஷ்னா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸை தொடர்ந்து இப்போ இவரை நம்ம லான்ச் பண்ணணும், அதுவும் மேமோட சேர்ந்து நீங்கள் அசோசியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்டு நீங்கள் நினச்சிருந்தா இது எப்படி வேணாலும் வேற பெரிய பட்ஜெட்டில் அப்படி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோவோட நீங்கள் அசோசியேட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அபிப்ரோ லான்ச் பண்ணணுன்ற எண்ணம் வந்து நீங்கள் 2 பேரும் எப்படி அரைவானீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினாங்க. சூப்பராக இருக்கு தம்பி, படம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டே நான் அக்கா அபியா வந்து கூப்பிட்டு வரேன் அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அபி கிட்ட உட்காந்து பேசிட்டு, அஃப்கோர்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசி அவங்க கதவை திறந்து வெளியே போய் கதவை மூடனோன்னு அக்கா என்கிட்ட சொன்னது, தம்பி நான் ஸ்டார் தம்பி அப்படின்னாங்க. நம்ம டெஃபினட்டா அபியை வச்சு ஒரு படம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியாச்சு. அது பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டே இவர் கதை கொண்டு வராரு.
ஆனால் இப்படி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குண்ணா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் ஒரு இமீடியட்லி அக்கா கிட்ட சொன்னாக்கா இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டு பாருங்க. டக் 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 டக்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த யூனிவர்ஸ் கனெக்ட்ல உடனே ரெடி. அக்காவும் ஒரு எப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணணும், நம்ம கிட்ட காசு இருக்கு, ஃபேம் இருக்கு, அப்படியெல்லாம் அக்கா கிடையவே கிடையாது. ஒரு சினிமாவுக்கு புதுசா யாரை நம்ம உள்ள கொண்டு வரோம், வெளியே நிறைய டேலண்ட்ஸ் இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம உள்ள கொண்டு வரணும் தம்பி. ஸோ அதுலதான் அக்கா வந்து பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஷி வாண்ட் டு கிவ், என்ன சொல்றது, ஒரு புது பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணணும், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா. அவங்க நினைச்சா நீங்க சொல்றது உண்மைதான், யார வேணாலும் பேசலாம், யார்கிட்ட வேணாலும் அப்படிதான். பட் அது அவங்க பண்ணல. இந்த கதைக்கு என்ன வேணுங்கிறது கூட அவங்க பட்ஜெட் விஷயங்கள்ல கூட சில விஷயங்கள் வந்து இது வேணுமா இது வேண்டாமா அப்படின்னு கேட்டுதான் பண்ணாங்க. காசு இருக்கு, சரி பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேம் என்னன்னா, நீங்க கோவாக்கு அப்புறம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற படம் வந்து வித் லவ். ஸோ இதுக்கு இடப்பட்ட டைம்ல நீங்க டைரக்ட் பண்ணீங்க, கோச்சரியான் பண்ணீங்க, VIP 2 பண்ணீங்க, இதெல்லாம் இருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஆப்வியஸாக அது ஒரு பெரிய டாக்காக கிரியேட் ஆகும் இண்டஸ்ட்ரியில் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து வித் லவ் சைன் பண்ண வரைக்கும் அந்த டைமில் என்னை பற்றி பேசலாம். First of all, thank you. I'm so happy to be here today with the entire team. And நீங்க சொன்னது கரெக்ட், மதன் ஃப்ரீயா இல்ல. ஸோ இந்த ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் ரேரா வந்து அவர் கலந்துக்கிறாரு. பட் அகேன் I believe in this universal connect that both of them spoke about. And இந்த கேப், நான் கோவா படத்துக்கும் வித் லவ் படத்துக்கும் இருக்கிற கேப் வந்து இன்டென்ஷனலா நடக்கலைங்க. அது வந்து மை ப்ரையாரிட்டி பிகேம் மை பர்சனல் லைஃப். ஸோ அதனால கோவிட் வந்துச்சு, நிறைய அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் அந்த கேப் நடந்துச்சே தவிர, I'm a creative person and எனக்கு எப்பவுமே I'm part of the industry. I'm born and brought up in the industry. So இங்கே இருக்கணும், இங்கே வந்துட்டு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் நம்மளால இண்டஸ்ட்ரிக்கு நடக்கணும் அப்படின்றது மைண்ட்ல எப்பவுமே எனக்கு இருந்திருக்கு. அண்ட் தம்பி அண்ணா ரொம்ப வருஷமா எங்களுக்கு தெரியும். பட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் முன்னாடி அண்ட் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து தம்பி எனக்கு அனுப்புவாங்க ட்ரெய்லர், லவ்வர், குட் நைட்ல இருந்தே ஹீல் சென்ட் இட் டு மீ. நான் எப்பவுமே பார்த்துட்டு ஐ அப்ரிஷியேட். அண்ட் ஸோ தம்பியோட பேசிட்டு இருக்கும் போது டூரிஸ்ட் ஃபேமிலி நடக்கும் போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அட் தட் டைம் ஐ வாஸ் டெல்லிங் ஹிம் டெஃபினட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது தான் டக்கு நடந்துச்சு எல்லாம். Actually, இப்போ லுக்கிங் பேக் அட் இட், ஐ திங்க் ஃப்ரம் த டே தம்பி அண்ட் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு அபி மீட் பண்றதுலேருந்து, மதன் மீட் பண்றதுலேருந்து, இப்போ படம் முடிச்சிட்டோமா, ப்ரொமோஷன்ஸ்ல இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா நடந்துச்சு. அண்ட் ஐ ஹேவ் டு, ஆமா அபி, ஐ திங்க் இல்ல தம்பி ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் 9 daysல ரிலீஸ். ஆல்சோ ஐ திங்க் பிகாஸ் வி என்ஜாய்ட் த ப்ராசஸ் ஸோ மச், எங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி இருக்குன்றதும் ஐ பர்சனலி ஃபீல். பட் as a producer, I'm so happy that Thambi and I are together as producers, and எங்களுக்கு டெஃபினட்டா we will be a production house that people will be proud of and people will want to associate with. அந்த மாதிரி தான் நாங்கள் கான்ஷியஸாகவும் இருக்கோம். ஸோ there could be no better film than With Love for my comeback. So thank you Madan, thank you Abhi, thank you Thambi, thank you Anaswara, all of you, thank you. I'm waiting for audience to watch this film. சூப்பர். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் எவ்வளோ அதை அப்ரிஷியேட் பண்ணீங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஏன் கதை கேட்காம அவரை நடிக்க வைக்கணும்னு நினச்சிங்க? ஸ்டாருங்க, அந்த மூஞ்சி பார்த்தா தெரியல உங்களுக்கு. I swear நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு தான் அபியை மீட் பண்ணேன். So he stood out at that time itself for me as an actor. And I think the most important thing for an actor வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கு, no camera fear. அந்த கேமரா இருக்குன்றதே மறந்துடணும், அவ்வளவுதான். யூ நீட் டு பிகம் தட் கேரக்டர் அண்ட் யூ நீட் டு பி நேச்சுரல். இன்னொன்று வந்து டு பி ஸ்பான்டேனியஸ். நம்ம படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐம் ஷுர் மதன் will agree, ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும், நாங்கள் ரீடிங்லாம் வச்சோம், we did it in a very professional manner. அது தவிர ஃப்ளோரில் ஒரு மேஜிக் நடக்கும் இல்லையா, அந்த ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு உடனே they'll take over. ஸோ தட் ஒரு ஆக்டராக உள்ளே இருந்தால் தான் அது வரும். அது அபி கிட்ட இருக்கு. பட் நான் தம்பி கிட்ட ஒன்று சொல்லிட்டே இருக்கேன், அப்படி உங்ககிட்டயும் சொல்கிறேன், அவர் திருப்பி டைரக்ஷன் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அவர் ஆக்டராக போவாருன்றது எனக்கு ஒரு கட் ஃபீலிங். லெட்ஸ் see. சூப்பர். ஸோ அனஸ்வரா, வெல்கம் பேக் டு கோலிவுட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சில படங்கள் பண்ணியிருந்தாலும் பட் ப்ராப்பராக ஒரு ஃபீமேல் லீட் அப்படின்றது வந்து வித் லவ் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே வந்து நம்ம போய் யார்ட்டையாவது சொல்லி உங்கள் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா தான் ஆமாம்ல இந்த படங்கள்லாம் அவங்க தமிழில் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கலன்றது தெரியும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்தது, இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸில் இருக்கிறது, தமிழ்நாடு சுற்றினது ப்ரொமோஷன்ஸ்ன்றது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு பற்றி பேசலாம், அப்புறம் வித் லவ் பற்றி பேசலாம். தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி
என்ன பேசணும்? ரொம்ப ஸ்வீட்டா பேசுங்க தமிழ். ஐ டோன்ட் வாண்ட். இல்ல அவங்க தமிழ் அவங்க மைண்ட்ல டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஆமா, பேன் இண்டியான்றனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். நான் இதை சொன்னா அது கரெக்டான தமிழா அதெல்லாம் போகும். கோயம்புத்தூர் ப்ரொமோஷன்ல போயிட்டு அந்தர்க்கி நமஸ்காரம் சொல்ல போயிருப்பாங்க. தமிழ் இப்பதான் படிச்சுட்டு இருக்கு. சோ அதனால தமிழ் இப்பதான் மலையாள படம் நிறைய பாக்குறோம். நீங்க எந்த மொழியில பேசினா உங்களுக்கு பிடிக்கும்? ஓகே. தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருவான். எனக்கு அந்த கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருக்கும். சோ ரொம்ப கியூட்டா இருக்கும் அது கேளுங்க. சூப்பரா இருக்கும். தமிழ்நாடு பத்தி எனக்கு இந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தமிழ் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுறதுக்கு இப்போ அபியும் மதன் எல்லாம் பேசும்போது எனக்கு மதன் நரேட் பண்ணும்போதே ரொம்ப கியூட்டா இருக்கும். அது அவர் பேசுறதே பார்த்தா அந்த ஒரு டோன் இருக்கு, ரொம்ப பொய்டிக்கா ரொமான்டிக்கா இருக்கு இந்த தமிழ் பேசுறது கேட்கும் போது. இந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தமிழ் இங்கன்னா ஐ டோன்ட் ஹேங் அவுட் ஹியர் மச். நான் ஹேங் அவுட் பண்ணதே இவங்க கூட தான். ஸோ ஆக்சுவலி தீஸ் பீப்புள் மேட் மீ லவ் சென்னை ஈவன் மோர். நம்ம அங்கே ஆக்சுவலி வி ஹேட் அ கிரேட் டைம். இங்கே ஷூட் பண்ணும்போதே சென்னை ஷூட் பண்ணும்போதே வி ஹேட் அ கிரேட் டைம். ஸோ அதான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஈவன் மோர் வித் திஸ் பீப்புள். ஷூட்டும் அப்படிதான் போச்சு. ரொம்ப ஜோலியா சில்லா. ஆமா, ஜோலியா போச்சு. ஜாலியா போச்சு ஷூட். போச்சு ஷூட்டு. ஏன்னா கம்மி ஃப்ரம் கேரளா, ஐ நெவர் ஃபெல்ட் இட் லைக் நான் வேற இண்டஸ்ட்ரி வந்து ஷூட் பண்றேன் அந்த மாதிரி. எனக்கு அந்த ஃபீலிங் எதுவும் ஃபீலே வந்தது இல்லை. Actually, they all made me feel home here. So அதான் எனக்கு I had a great time in Chennai and in Tamil industry. சூப்பர். இப்போ வித் லவ் வாங்க. ஏன்னா எவ்வளோ டேரக்டர்ஸோட நரேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க மலையாளத்தில், தமிழில். இப்போ நீங்கள் தெலுங்குலையும் டெபியூ ஆகிட்டீங்க தெலுங்குல அப்படின்ட்டு. பட் எந்த விதத்துல இருந்து மதன் ப்ரோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார் நரேஷன்ல? இல்ல, ஆக்சுவலி அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரசிவா கியூட்டா டயலாக் எல்லாம் எடுத்து சொன்ன என்ன நம்ம ரசிச்சு அப்படியே பார்ப்போம். என்னது சொல்லலையா? சிச்சி ஃபீல் பண்ணி தான் சொன்னாங்க தம்பி. ஃபீல் பண்ணி தான் சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப சிரிச்சு கேட்டோம். ஏன்னா நான் மது நரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கூட இருந்துச்சு. பாலானா நம்ம கூட மதன் கூட இருந்துச்சு. இப்போ பாலானா வந்து என் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஆமா நான் சிரிக்கிறா, நான் என்ன பண்ண அப்படி பார்த்துட்டே இருக்கா. இப்போ நான் அப்படியே சிரிச்சா இப்படி பார்த்தா இவன் என்ன பார்த்து இப்படி இருக்கா. எனக்கு ரொம்ப கான்ஷியஸ் ஆகுது. ஏன்னா he was looking for my reaction. நான் என்ஜாய் பண்றீங்களா, அது ஓகே அந்த மாதிரிதான். ஸோ அதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண கேட்ட நரேஷன் ஆக்சுவலி மதனோட தான். ஸோ ஏன்னா நீங்கள் இவ்வளோ உள்வாங்கி பேசுனதுனால அவர் எப்படி நரேட் பண்ணான்றது சும்மா இங்க சொல்லி காட்ட முடியுமா? சூப்பர். எல்லாருக்கும் we really love in மதன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ண நமக்கு ரொம்ப பிடிக்குது. That's you always do that. ஸோ மதன் வந்து நரேட் பண்ணும்போது ஸோ அது வந்து மனுஷா அது அப்படி இப்படி பேசுவாங்க. அது வந்து அப்போ இங்கே இப்படி எல்லாம் வருவாரு. ஸோ யாராவது அப்படி எங்க நாய்ஸ் எதா இப்போ நரேஷன் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கேட்டோம். அப்போ இதை அங்கே வாய்ஸ் இருக்குன்னா நிறைய ஹேண்ட் மூமெண்ட்ஸ் இருக்குங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் நரேஷன், மீட்டிங்ல எல்லாம் டிஸ்கஷன்ல எல்லாம் இப்படியே போயிட்டு இருப்பாரு ஆல் தி டைம். நான் ஒரு வாட்டி அதே ரொம்ப சீரியஸ் ஒரு இது போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து மேம் இல்ல மேம் இது வர்க்கம் அதன் டோன்ட் ப்ளே செஸ் சாரி அதன் பெஞ்ச் கீழ மேம் ஆக்சுவலி சீரியஸா சொல்றீங்க. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது அந்த கை மட்டும் கட்டி போட்டுடலாம்னு தோணும் சம்டைம்ஸ். நான் பாத்துருக்கேன் மேம் வந்து மதன் பேசுறதே பார்க்க முடியறாங்க. ஏன்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அப்படி இப்ப நம்ம ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அது ஒரு மாதிரி பண்ணிடலாம்னா அவங்க ஃபேஸை நம்மளால பார்க்க முடியாது, தவிர அவன் கை எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் அக்கா சொன்னாங்க, மதன் நீ முதல்ல நிறுத்து இந்த செஸ் விளையாடுறது அப்படின்னு. கை உள்ள போயிடுச்சு. முக்கியமா அபி அனசரானா ஸ்பாட்ல வந்து நான் சீரியஸா சீன் சொல்லிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பண்ணுவேன் இப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கே ஏதாவது நதியில போங்க. எனக்கு என்னன்னா இப்போ வித்லவ்ல தான் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. இவங்க இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்றது ஓகே. நீங்க ரொம்ப நாளா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து அதுக்கு முன்னாடி நீங்க எப்போ மீட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. மேபி அதுல இருந்தே நீங்க ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் டைரக்டர், கோ டைரக்டர், இப்போ டைரக்டர், ஹீரோ.
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வரலாம். இல்ல மதன் வந்து எனக்கு கோ டைரக்டரா வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தா மதன் எனக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டவுட், ப்ரொடக்ஷன் அமிச்ச ஆளா இருக்கானே இவன்ட்ட பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சொல்றது அங்க போய் சொல்லிடுவாரா அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படிதான் நாங்க ஆரம்பிச்சோம். ஒரு 2 days அப்படியே அந்த திருச்சி மேட்டர் இதெல்லாம் வந்தோடனே நாங்க ப்ரோ நாங்க நீங்க போயிருக்கீங்களா இங்க போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் ஃபேமிலி முடியும் போது எனக்கு ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து மதன் எப்பவுமே இருப்பார்ன்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. ஸோ நாங்க அப்படிதான் டிராவல் பண்ணோம். எனக்கு மதனுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, இப்போ வரைக்கும் வீட்டுல ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, உனக்கு யாரு நீ யார்கிட்ட இது, அதாவது என்கிட்ட கொஞ்ச நாள் ஃபோன் பேசுது, இப்போ அதை விட அதிகமா மதன்ட்ட தான் நீ பேசுறன்ற அளவுக்கு தான் நான் மதன் அடிக்கடி ஃபோன் பேசுவேன். ஓகே. ஸோ இப்படிதான் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல தான் மதன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன் மேம், உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் இவ்வளவு ஸ்பீடா போச்சுன்னு தெரியும்ல. ஸ்கிரிப்ட் வந்து 2 weeksல தான் முடிச்சாரு. ஆக்சுவலி 2 வாரத்துல முடிச்சீங்க. 2 பேருக்கு பாருங்க. சொல்லவே இல்லையே. என்னன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எப்போ ஏதோ ஒரு டைம்ல வந்து எங்கேயோ பிரேக்குக்காக போனாரு, அங்க யாரையோ போய் மீட் பண்ணிருக்காரு, அங்க என்னமோ நடந்திருக்கு. யார் அது? மோனிஷா. இது என்னன்னா அடுத்த 2வது வாரத்துல ஸ்கிரிப்டோட வராரு. அந்த மீட்டிங் யார பார்க்க போனாரு, என்ன நடந்துச்சு, அது எனக்கு இன்னும் ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. ஆனா எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2 weeksல இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலும் எப்படி எழுதுனான்னு எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு சீன் ஒன்று இருக்கும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். அதெல்லாம் எப்படி எழுதினாரு, அந்த 2 வாரத்துல எப்படி ஒரு மனுஷன் அப்படி எழுதுனா அப்படின்றது வந்து சீரியஸாவே ஒரு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க எழுதுனா உள்ள ஒருத்தங்க இருந்து எழுத உள்ள இருக்கிற அந்த இது வந்து அப்படியே கொட்டிட்டாப்புல அது ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. அப்ப எனக்கு மதன் வந்து ரொம்ப ஷையான டைப், யூசுவலி ரொம்ப ஷையான டைப், பெருசா பேச மாட்டாரு. ஆனா மதன் ரொம்ப நல்லா நடிப்பாருன்றது எனக்கு நரேஷன்ல தான் தெரிஞ்சது. அடுத்து அவ்வளவுதான், அடுத்து இறங்கிடுவாரு அவரும். சோ மதன் வந்து ரொம்ப அழகா நரேட் பண்ணாரு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வேணான்னு தோணுச்சு, நீங்க பண்ணுங்க அப்படின்றப்ப எனக்கு லைட்டா வேணான்னு தோணுச்சு. அப்புறம் சுத்தி இருக்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண உடனே ஓகே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, அப்புறமேட்டு பண்ணோம். அண்ட் நான் இப்போ வரைக்குமே நான் இது என் முதல் படமா இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு தேங்க்ஸ். நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண மதனுக்கு நான் என்னைக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், கிரேட்ஃபுல்லா இருக்கேன். தேங்க்யூ. பட் இவர் டைரக்ட் பவுண்டா வந்தாரா ஸ்கிரிப்டோட நமக்கு. பட் இந்த நான் நெகோஷியபிள்னு வாங்க தெரியுமா, நீங்க எதை வேணா மாத்துங்க, ஒன்ன மட்டும் மாத்தவே முடியாதுன்னா தட் வாஸ் ஹர். he was so adamantங்க, adamantன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆனா வந்து சொல்றது ரொம்ப இப்படி அப்படியே தான் சொல்லுவாரு. பட் he was so keen. ஐயோ பயங்கரம். And நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா இவ்ளோ கீனா இருக்காங்களே, so at that time we didn't know, now we've become almost like a family, but அப்போ we had no idea. But he was so keen on casting her, and thank you. அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் மதனுக்கு இருந்தது. Today we are so happy. ஏன்னா nobody else could have done this role apart from her. She's done a brilliant job in the film. ஏன் அனஸ்வரா தான் மோனிஷாவா பண்ணணும்ன்றதுல உறுதியா இருந்தீங்க? சரி அவங்க டேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப அனஸ்வராவே இல்ல, என்னடா என்ன பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆப்ஷன் பி யாருன்னு சொல்ல, இல்ல ஆப்ஷன் பி யாருன்னு சொல்ல தம்பி அப்படின்னு கேட்கறேன். ஆப்ஷன் பி சொல்லவே இல்ல. சொன்னா அதுவும் அனஸ்வரான என்ன சொன்னாங்க. அதான் நான் யோசிச்சேன், ஆப்ஷனே இல்லையே நமக்கு. இல்ல ஆப்ஷன் சரி ஓகேடா தம்பி, ஆப்ஷன் பி யாரா போலாம் தான் சொல்றேன் அப்படின்னா அண்ணா அனஸ்வரானா, அவ்வளவுதான் சார். ரம்பா சார் அந்த மாதிரி அதேதான். ஆக்சுவலி அனஸ்வரா தான் நீர்மதன் தினங்கள் நான் முதல் பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுல இருந்தே லைக் ஒரு மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லைக் நம்ம சினிமால இருக்கும்போது ஒரு டைரக்டா நமக்கு ஒரு சில ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணும்னு தோணும்ல, இவங்க நமக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் பண்ணிடுவாங்கடா அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஈஸியா வந்தது அவங்க மேல. நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே லைக் அந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த டயத்துல அவங்கள பார்க்கும்போது இவங்க பண்ணா செம்மையா இருக்கும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ். அது ஏன்னு தெரியல, அது எப்பொழுதுமே ஒருத்தரை பார்த்தா தோணும்ல, அந்த மாதிரிதான் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டையுமே அவங்கவுங்க கேரக்டருக்கே எனக்கு அது தோணுச்சு. அதனாலதான் அவங்களை நம்ம காசு பண்றோம். அந்த மாதிரிதான் அனஸ்வராவை அந்த படத்துல பார்க்கும்போதே தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதை எழுதும்போது இதுல ஸ்கூல் பொண்ணாவும் இருக்கணும், பிரசன்ட்லயே இருக்கணும். ஸ்கூல் பொண்ணா ஆல்ரெடி நான் அவங்களை தண்ணீர் மதன் தினங்களை பார்த்துட்டே ஸோ சோல்டு அது பின்னிடுவாங்க அப்படின்னு சொல்லி இல்ல நான் சோல்டு அந்த இடத்துல எங்க கண்டிப்பா ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருவாங்கன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச நிறைய படங்கள் சூப்பர் சரண்யா ஆகட்டும், நேராகட்டும் எல்லாமே பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸா அதான் நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல வந்து யாருக்கும் எந்த டவுட்டும் வரப்போறது இல்லை. அவங்க எப்படியாவது படத்துக்குள்ள வந்துடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனாலதான் மகேஷ் அண்ணாட்டையும் சரி மேம்டையும் சரி மேம் அனஸ்வரா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா எழுதும் போதே இந்த கேரக்டர் நம்ம யாரையாவது மைண்ட்ல வச்சுதானே எழுதுவோம். அந்த மாதிரி எனக்கு அவங்களை அந்த படத்துல இருந்தே பார்த்துட்டனால சரி ஓகே இந்த பொண்ணு மைண்ட்ல வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுனேன். அது ஒரு தெரியல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் அது நடந்தது. ஆக்சுவலி மதன் வந்து இவ்வளவு அனஸ்வரா இவ்வளவு கீனா இருந்ததுக்கு அப்புறமா நான் பெருசா அனஸ்வராவோட படம் பார்த்தது இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு யாரு இந்த அனஸ்வரா? ஆமா நிஜமா அப்பதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இல்ல அனஸ்வரா என்ன படம்
படம் அது. வியசன சமயம். அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்ப நானு எங்க ஊர்ல இருந்து நாகர்கோவில்ல இருந்து கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் போறேன். 2 hours டிராவல்னு வச்சுக்கோங்களேன். போய் இவன் ஏன் இவ்வளவு பிடிவாதமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்காகவே நான் போய் பார்த்துட்டு அனஸ்வரா கிட்ட கால் பண்ணேன். அப்புறம் சொன்னேன், டேய் அந்த பொண்ணு பயங்கரமா பண்ணுது. அப்புறம் அக்கா கிட்டே சொன்னேன், அக்கா பார்த்தேங்க பயங்கரமா இருக்குக்கா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பர்க்கா அப்படின்னு. நரேஷனுக்கு முன்னாடியே மகேஷ் அண்ணா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ கால் மீ இந்த படத்துக்காக. படம் பார்த்து மீ அண்ட் மகேஷ் அண்ணா டாக், ஐ திங்க் வி டாக் ஃபார் லைக் 30-40 minutes. அப்படியே நம்ம எல்லாருக்கும் ஐ ஃபெல்ட் எ கனெக்ஷன். ஓகே, இட்ஸ் நைஸ் டீம், நல்ல வைப் இருக்குன்னு எனக்கு ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. அது அவங்க கிட்ட தான் எனக்கு அந்த கனெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் we had that energy. உங்கள்கிட்ட அனஸ்வரா பத்தி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருப்பார்ல, இப்ப ஹீரோயின் ஆப்ஷன் போகும்போது அனஸ்வரா போலான்ட்டு. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்ட்ட அவ்வளோ இதுவா அவர் பேசும்போது உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாவே பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த கான்வர்சேஷன் பத்தி பேசணும். ஏன்ட்ட எந்த அளவுக்குன்னா ப்ரோ நீங்களும் வேண்டிக்கோங்க ப்ரோ, நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். நரேஷன் போகணும், ஓகே சொல்லுன்னு வேண்டிக்கோங்க. நானும் சரியா நான் வேண்டிக்கிறேன். நீ போயிட்டு வாயா. அங்க போயிட்டு எனக்கு போற வரைக்கும் ப்ரோ கேரளா போயிட்டேன், பயமா இருக்கு ப்ரோ ஒன்னும் இல்ல, காமா போயிட்டு சொல்லிட்டு வாங்க ப்ரோ, முடியாது இப்ப போறேன் ப்ரோ. எனக்கு அப்படியே இன்ஸ்டன்ட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நரேஷன் முடிச்சுட்டு அந்த ஆள் வந்து வெஹிக்கிள் இருந்துச்சு, நடந்தே ஹோட்டலுக்கு போனான். கார்ல ஏறல. அப்படியே எனக்கு தெரிஞ்சு நான் இமேஜின் பண்ணி அப்படியே சிரிச்சுட்டே நடந்து போயிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னா எல்லாம் போய் பார்த்தாச்சு, கதை சொல்லி முடிச்சாச்சு, எல்லாம் பாலா நம்மளோட ஈபி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் பேசுவோம்ல நம்ம வந்துட்ட, டே தம்பி அப்படின்னு கால் பண்ண வச்சுக்க, ஹலோன்னு கூட கேட்க மாட்டாங்க. அண்ணா அனஸ்வரா ஏதாச்சும் கூப்பிட்டாங்களாண்ணா அப்படிமா. நான் பேசுறது வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கும். இல்லடா ஓகே சொல்லிடுவாங்கடா, வெயிட் பண்றாங்க, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு, நான் பயமா இருக்கேன், அவங்க இல்லைன்னா என்னென்ன பண்றது அப்படின்னா அப்படின்னா ஆப்ஷன் வேணாண்ணா வேணாண்ணா அப்படிமா. அடுத்து ஒரு நாள் கழிச்சு கூப்பிடுவேன், அண்ணா அனஸ்வரா எதுவும் கூப்பிட்டாங்களாண்ணா அப்படிமா. அண்ணா நீங்க இப்படி ஒரு கிரியேட்டர் வந்து நீங்க தான் அவரோட ஸ்கிரிப்ட் நடிக்கணும்னு எத்தனை நாள் கழிச்சு தான் ஓகே சொன்னீங்க அந்த ஸ்கிரிப்ட்? நான் Not too long actually. 3 No, days. இல்ல 2 days. Yeah, not too long. 2 நாள் கழிச்சு ஒன் டே நெக்ஸ்ட் டேல நான் ஓகே சொன்னேன். ஆமா, நான் இவ்வளோ ஃபாஸ்டா நான் ஓகே பண்ண படம் இதுதான். ஆக்சுவலா இவ்வளோ ஃபாஸ்டா நான் ஓகே பண்ணேன். ஏன்னா என் மேனேஜர் கூட என்ன சும்மா இருக்க விடல. அனு மதன் இஸ் காலிங், அனு சொல்லுங்க அனு என்ன ரெஸ்பான்ஸ் அனு. அந்த மேனேஜர் டார்ச்சர் பண்ணிட்டான். நீங்க அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். அதாவது அனு ஓகே பண்ற வரைக்கும் குட் மார்னிங் அனு வாட் ஹேப்பன் அந்த மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்கும். ஆமா அவங்களுக்கு முருகர் பிடிக்கும்னு சொன்னோடனே மேம் இங்க நிறைய முருகர் கோயிலா இருக்கு, யூ கம் ஐ வில் ஷோ யூ அரௌண்ட். சோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் நீட் அ ஒன் டே, ஏதா ஜஸ்ட் சும்மா யோசிச்சா ஒன் டே. பட் அத நான் திடீர்னு நான் எஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ நீங்க படம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்கல்ல, அவுட் பார்த்திருப்பீங்க. ஸோ ஹவு சாட்டிஸ்ஃபைட்? ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் படம் ப்ரிவ்யூ நான் பார்த்து நான் வெளியில வந்தோடனே ஐ ஹக்ட் மதன் அண்ட் செட் லைக் நல்லா இருக்கே படம். நான் சொல்லவா? அத நான் தான் சொல்லுவேன். கதை கேட்டுட்டு சூப்பர், இந்த கதை பண்ண போறோம், நடிக்கிறோம்னு சொல்லி பண்றோம், அவுட் பாக்குறோம். நான் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே என்ன கால் பண்ணிட்டு சொன்னேன், அனு நல்லா இருக்கானு, சூப்பரா இருக்க படம், ஓகே அப்படியே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் படம் நல்லா இருக்குன்னு. இவங்களும் கதெல்லாம் கேட்டு தான் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. ப்ரீவியூ காமிக்கிறோம், படம் பாக்குறாங்க, பார்த்து விழுந்து என்னடா படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்காவா, நீ என்ன நினைச்சு உள்ள வந்த? எனக்கு அந்த பேர் எதிர்ச்சி அப்படியே எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னான். அப்ப கூட எனக்கு தெரியல, நான் செட் பண்றான் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன படம் நிஜமா சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. மேம் உங்கள்கிட்ட நான் என்ன பேசணும்னா, இன்னைக்கு இருக்க சூழல்ல ஒரு படத்தை கரெக்டா ப்ரமோட் பண்ணி கரெக்டா அந்த படத்தையும் அந்த கிரியேட்டர்ஸையும் அந்த ஆர்டிஸ்டையும் பொசிஷன் பண்றதுன்றது இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க்ன்றது எல்லாருமே சொல்றது தான். ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஹவு டிஃபிகல்ட் அண்ட் ஹவு இன்ட்ரெஸ்டிங்னு நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு position the film actually. Marketing என்றது is definitely an art and அது தம்பிக்கு ரொம்ப நல்லா வரும். But I think the team அமையறதும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் எங்களை பாருங்களேன், we love making the film, we made the film with love and now we're promoting the film with love. So I think அந்த business angle விட்டுட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறோம், நாங்கள் என்ஜாய் பண்ணி we're meeting people. Even the college visitsலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் டு பி தேர், அந்த வைபோட அந்த எனர்ஜியோட அங்கே ஆர்டிஸ்டோட போயிட்டு ப்ரொடியூசர்ஸாக நாங்கள் அங்கே நிற்கும் போது நம்ம நல்ல படம் எடுத்திருக்கோம், இது மக்கள் கிட்ட போய் சேரணுன்ற எடுக்கிற எஃபர்ட் தான் இது. ஸோ ஐ திங்க் அந்த மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்ஸ்ன்ற அந்த கான்ஷியஸ் டிசிஷனை தவிர இதை நாங்கள் we want to do this, we want to talk about the film, we want the film to reach the audience the right way. So yeah, we're all enjoying the process a lot. ஸோ அவர் கதை சொல்லும்போது சொல்லியிருப்பாரு,
யார் ஹீரோ, யார் சத்யா கேரக்டர் ப்ளே பண்ணுறதுன்னும் போது உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஹீரோக்கள் எல்லாமே வந்து ஸ்டார்ஸ். நீங்கள் ரேகா சித்திரம்லாம் மம்முட்டி சாரோட, நேருலாம் வந்து மோகன்லால் சாரோட, அப்படி வந்து நீங்கள் வந்து ஜோஜு ஜார்ஜ், பிஜு மேனன் அப்படின்னு அங்கே பெரிய ஸ்டார்ஸோட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, யார் இதை லீடாக பண்ணுறாங்க. இன்னொன்று பேரப் பண்ணுறதுன்றது ஒரு ஆப்வியஸாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். அப்படி நீங்கள் கேட்கும்போது ஒன்று சொல்லியிருப்பார்ல, அப்போ உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன? என்கிட்ட மதன் வந்து சொன்னது, ஓகே டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ சொன்னாரு. அவரு இந்த ஆக்டிங் டீச்சர், ஸோ ஆக்டிங் பெரிய நடிகர் அப்படி எல்லாம் மதன் சொன்னாரு. ஹி நோஸ் ரியலி வெல், ஆக்டிங் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ அப்படி டீச்சரா ஒர்க் பண்ண நல்லா சொன்னாரு. ப்ரோ என்ன எதுக்குன்னா அனஸ்வரா எப்படியாவது ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வந்துடணும். அதுதான் யோ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்டா, ப்ரோ நீங்க ஒரு ஆக்டிங் கோச், அதெல்லாம் ஏன் சொன்ன? But that's a fact, you know. பட் இருந்தாலும் ஹீரோயின் அவர் ஆக்டிங் கோச், அதெல்லாம் ஏன் சொன்ன? ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லி தான். ஆமா, அப்படிதான் வந்தேன் நான் படத்துக்கு. நான் அப்போ கூட ஐ ஹர்ட் அ லாட். நான் அப்ப படம் பார்க்கல. அப்போ ஐ ஹர்ட் அ லாட் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம், இந்த ஹிட், இந்த டைரக்டர் அங்க நடிச்சிருக்காங்க. நான் கிளிம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் இதோட இந்த வீடியோ நான் பார்த்தேன், இந்த வைஃப் ப்ரப்போஸ் பண்ற வீடியோ, அது ஹிட் ஆயிடுச்சுல. அந்த வீடியோ நான் பார்த்தேன், கியூட்டா இருக்கே, நல்லா இருக்கே, இந்த கப்பல் நல்லா இருக்கு, அப்படியெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ வந்த உடனே நான் சொன்னதும் அபிகிட்ட சொன்னதும் அப்படிதான், நான் அந்த வீடியோ பார்த்தேன், அந்த ப்ரப்போசிங் வீடியோ நான் பார்த்தேன், அதான் சொன்னேன். ஸோ படத்துக்கு வந்த அப்புறம் ஐ மீன் ஹீஸ் அ வண்டர்ஃபுல், இஸ் அ கிரேட் கோஸ்டார். நம்ம சில்லா ஒரு வைபா ஷூட் பண்ண கோஸ்டார். அண்ட் வி ஹேட் அ கிவ் அண்ட் டேக் ஷூட் ஃபுல்லா. இவர் சொல்லுவாரு, நீ அது பண்ணுங்க, நான் இது பண்ண, லெட்ஸ் டூ திஸ், அந்த மாதிரி. மதன் அங்க எதுவும் பண்ணாதீங்க, சொல்றத மட்டும் பண்ணுங்க. அந்த ஒர்க் ஷாப் பத்தி மேம் சொன்னாங்க, ஒரு ப்ராப்பரா ரீடிங் செஷன் அதுக்கான இதுன்றது. ஸோ பொதுவாக ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணா ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு போகும்போது ஆப்வியஸா அந்த பேர் வந்து இன்னும் அத்தன்டிக்கா, இன்னும் ஆர்கானிக்கா ஸ்க்ரீன்ல வெளிப்படுவாங்கன்றது. ஸோ அந்த செஷன் பத்தி பேசலாமா? நீங்க உங்க 2 பேருக்குமான ஒர்க் ஷாப் நடந்ததா, அதை பத்தி? எங்க 2 பேருக்கும் நடந்துச்சு, ஒர்க் ஷாப் நடந்துச்சு. அது பேர் அதான் Reading தான் workshop. Workshop reading அது இருந்துச்சு. எங்க ஊர்ல அதை அப்படி சொல்லுவோம் நாங்க. சொல்லுங்க. அதுதான். ஸோ நடந்துச்சு. நாங்க மதன், நான், அனஸ்வரா எல்லாம் இங்கதான் ஜியான் ஆஃபீஸ்ல தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 days பண்ணோம். நானும் மதனும் தனியா, ஒரு எங்களோடது மட்டும் தனியா நாங்க ஒரு 1 week பண்ணோம். அப்புறம் அனஸ்வரா நானும் சேர்ந்து அப்படி ஒரு 3 days பண்ணோம். அப்பவே எங்களுக்குள்ள ஒரு மாதிரி நல்லா செட் ஆயிடுச்சு வைபு. 3 பேருமே இல்ல வைப் எல்லாம் செட் ஆகல. அப்புறம் தான் என்கிட்ட சொன்னேன், அப்புறம் என்கிட்ட சொன்னேன், இல்ல ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் நான் பேசலாம் மாட்டா, ஓகே பெரிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் அந்த மூட்ல இருப்பாரு. ஓகே, அப்புறம் தான் வைப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் யாருக்கிட்டையும் பேசாம இருந்தேன், அப்படி சொன்னேன்ல என்கிட்ட. ஆமா சொல்ல, ஃபர்ஸ்ட் வைப் எதுவும் செட், என்கிட்ட இவருக்கு வைப் செட் ஆகல, எனக்கு ஓகே தான் இருந்துச்சு. ஓகே, பாத்தீங்களா? உண்மை பேச ஆரம்பிச்சாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் எப்பதான் சிங்க் ஆச்சு? சிங்க் ஷூட் டே 1 நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி இருந்தீங்க. ஒரு ஆக்சுவலா ஆனஸ்டிக்கு ஒரு லிமிட்ட போடலாம். டே 1 ப்ரோ, டே 1 அதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். எக்ஸைட்மென்ட்ல வராங்க. ஐ அம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டே ஷூட். மதன் வரான். மதன் இப்போ என்ன பண்ணணும், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், என்ன மூட் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, நீங்க பின்னாடி எங்க சோஃபா பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துருங்க, இங்க சீன் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா அனசுரா பின்னாடி அப்படியே உட்காந்துருக்காங்க. நான் டே ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கேன், அங்க இவரும் அங்க ஒரு சீன் போயிட்டு இருக்கு. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ இவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் இப்படி இம்ப்ரவைஸ் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க இருந்துச்சு. இவன் யாரா கோமாளி நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதாவது அந்த ஒரு ஹீரோயின்ற ஒரு இமேஜ் நான் இங்க வச்சிருந்தேன். ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாங்க, அது அப்படியே உடஞ்சு இங்க வந்துருச்சு. அப்படி என்ன பண்ணீங்க? பாவம், நான் பண்ணல. அப்படி அது பண்ண உடனே எனக்கு வந்து சரி இதுவும் நம்ம கேஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மாதிரி நல்ல இதாயிட்டோம். இல்ல, இவர வைப் வர்றதுக்காக நான் டம்பா நடிச்சோம், அவ்வளவுதான். அந்த ஹீரோயினோட அந்த ஸ்டேச்சர் எல்லாம் இறக்கி வச்சுட்டு ஃபுல்லி நான் அந்த லெவலுக்கு வந்தோம். பாத்தீங்களா ப்ரோ, அது ஒரு டம்பஸ்ட் பிஹேவியர். நான் உங்களுக்கு ஆஃப் கேமரா சொல்றேன். உங்களுக்கு அனஸ்வரா பெர்ஃபார்ம் பண்ண படங்கள்ல நீங்க எந்தெந்த படங்கள் பார்த்துருக்கீங்க?
ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏதாவது ஷேர் பண்ணலாமா? நம்ம ஆனஸ்டா பண்றதுனால honesty I will not lie to her. Anaswara actually எனக்கு I wasn't as familiar with her before Madan brought Anaswara up. எனக்கு தெரியாது Anaswara, I'm so sorry. But after he said கூட நான் வந்துட்டு I trusted his vision and நான் விட்டுட்டேன். நான் ரஷஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அனஸ்வரா ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் அனஸ்வராஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் லெங்த் ஃபிலிம் நான் பார்த்தது was With Love தான். And I'm a big fan. I think she's a brilliant actor. And With Loveல அவங்க she set the bar high னு வாங்க தெரியுமா, அந்த ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர ஒரு ரவுடி மாதிரி ஒரு ரவுடி கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க நம்ம படத்துல. லைக் a very bold vibrant young girl and she's lived the role. So நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் படம் பார்த்தது அனஸ்வரா அது எங்க படம் தான். And now I'll go back and watch her other films. ஓகே, ஸோ மேம் அப்படி சொன்னனால ஸ்டார்டிங்கும் நல்ல இதுதான். Yes. நான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க மாட்டேன், ஆனால் அவர் எல்லா படமும் பார்த்துருப்பாரு, அதனால அவரை விட்டுருங்க. மகேஷ் அண்ணா, சௌந்தர்யா மேம், அபிப்ரோ, இவங்க 3 பேருக்கும் என்னோட இந்த படங்கள் நீங்க பாருங்க, நீங்க சஜஸ்ட் பண்ற உங்களோட படம் நீங்க ஒரு 3 படம் 4 படம் சொல்லுங்களேன், இந்த படம்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு. நான் சூப்பர் சரண்யா, அப்புறம் நேரு, மோகன்லால் சார் கூட நேரு, அப்புறம் அப்புறம் வேற என்ன இல்ல எனக்கு அதான் எனக்கு மறந்து போச்சு. தண்ணீர் மத்தன் தினங்கள் அது. ஓகே, அப்புறம் ஒண்ணு இருக்கே, 4 சொன்னோமே. 4 சொன்னீங்களா? ரேகா சித்திரம். இந்த நாள நீங்க பாத்துருப்பீங்க. ஓகே, நீங்க 2 பேரும் இந்த படம் நேரும் ரேகா சித்திரம் பார்த்தேன். அது இவங்க மேனேஜர் வந்து கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பார்த்தேன். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பிளான் இருக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு, என்னன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா லான்ச், டைரக்டர் லான்ச், ஒரு ஹீரோ லான்ச் இருக்கு, ஸோ அதனால கேட்குறேன். We have few more events we're planning, but in a release date, இப்போ Feb 6th the film's releasing, and we are going to Hyderabad. ஹைதராபாத்லயும் நிறைய ஒரு curiosity and ரொம்ப positive buzz இருக்கு. I think Tourist Family also did very well for Abhi in Hyderabad, and so அங்க ஒரு definite I want பண்றோம். So Anaswara is actively getting into films there. Obviously Kerala போறோங்க. We want to celebrate our heroine. So அவங்க ஊருக்கு போய் அங்க ஒரு event இருக்கு. But இங்க obviously we have a pre-release event we're planning. And முடிஞ்ச அளவுக்கு we want to make the film reach the audience. But வந்துருச்சு, 6th is not far. Trailer வந்துருங்க. இன்னொரு actually we're planning to release the trailer on very soon. நாங்க எதையுமே ஹைட் பண்ணல, கம்ப்ளீட் கதையை நாங்க ரிவீல் பண்றோம். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சூப்பர். ஸோ இப்போ சாரை பற்றி கேட்காம கன்க்ளூட் பண்ணால் அது சரியாக இருக்காது. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு சார் உங்கள்கிட்ட பேசினாங்க, நீங்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்டர்வியூஸில், உங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில், அப்புறம் இந்த படம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ படம் பார்த்துட்டு சார் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்ட்டு ரஜினி சார்? அது நான் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எனக்கும் சாருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நடந்ததுக்கு, நான் ஹீரோ ஆனதுக்கும் முக்கியமான ரீசன் சார் தான். அன்றைக்கி சார் வந்து அன்றைக்கி அதை மோட்டிவேட் பண்ணலன்னா நான் டவுட்டில் தான் இருந்தேன், இது பண்ணலாமா வேணாமான்னு. சாரை மீட் பண்ண போகும்போது தான் நடிங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் அன்றைக்கி என்னை மோட்டிவேட் பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, அவர் தொடங்கி வச்சாரு, அவர் இப்போ பார்த்துட்டு எப்படி சொல்ல போகிறான்றது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எனக்கு ஹோப்ஃபுல்லி எனக்கு அவருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீட்டில் ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற படம் இது. ஏன்னா இப்போ அனஸ்வரா சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த ப்ரொபோசல் சீன் வந்து சினிமாவில் இருக்க ப்ரொபோசல் சீன்ஸ்க்கு ஈக்குவலாக பயங்கர பாப்புலர் நம்ம ஊர்ல. ஆமா, மதனும் ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஈவென்ட்ல ஒரு ப்ரொபோசல். ஆமா, ஓகே, ரஜினி சார் மீட் பண்ணீங்களா? இல்ல waiting to take her into this. எவ்வளவு எக்ஸைட்டட்? ஏன்னா நீங்க அங்க மம்முடி சார், மோகன்லால் சாரோட நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்களோட பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். இங்க ரஜினி சாரை மீட் பண்றதுன்றது ஒரு பெரிய இதுவா இருக்கும்ல. அப்பா வந்து பெரிய ரஜினி சார் ஃபேன். ஐ காட் இன்டு தமிழ் சினிமா பிகாஸ் ஆஃப் ரஜினி. ஆமா, ரஜினி சார். அப்பா வந்து படையப்பா எல்லாம் டிவில வந்து அவர் சேனலே மாத்த மாட்டா ஃபுல்லா இருந்தப்ப நானும் இருந்து பார்ப்பேன். ஸோ மை ஃபர்ஸ்ட், ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாட்ச் வாஸ் ரஜினி சார்ஸ் ஃபிலிம். ஐ காட் இன்டு தமிழ் சினிமா பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ யா, ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ சார் வீட்டில் வந்து சாரோட பொண்ணு தான் ப்ரொடியூசர்னா அப்பாட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அப்பா வாஸ் சோ எக்ஸைட்டட். என்ன சொல்றது, அவர் ரொம்ப ஹாப்பி வித் லவ் வந்து நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகி மக்கள் செலிப்ரேட் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். Feb 6th வித் லவ். Thank you so much. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.